அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்வாளன் தினோசன், இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய யாழ் மாவட்ட செயலாளர். இன்றைய தினம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே நாங்கள் முக்கியமாக கருத்தில் எடுக்க வேண்டிய விடயம் 2026ஆம் ஆண்டுக்குரிய இடமாற்றம் இன்னும் வடக்கு மாகாணத்தில் முழுமையாக இடம்பெறவில்லை. காரணம் கூறியிருக்கிறார்கள். அதாவது சேவையின் தேவை கருதி இடமாற்றம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. ஆகவே அதற்கு அமையத்தான் நாங்கள் இந்த தேசிய இடமாற்றத்தை நிப்பாட்டும். அது உண்மையிலே ஒரு பொய்யான விடயம் என்று சொல்லலாம், அல்லது உண்மைக்கு புறமான விடயம் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆசிரியர் சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்திற்கும் தேசிய இடமாற்ற கொள்கைக்கு அமைய செய்யப்படுகின்ற இடமாற்ற சபையினூடாக செய்யப்பட்ட இடமாற்றத்துக்கும் இரண்டுக்கும் இடையில் வித்தியாசம் ஒன்றிருக்கின்றது. ஆனால் இங்கே மாணவர்கள் நலன் கருதி இடமாற்றத்தை நிப்பாட்டி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னாலும், ஆனால் சில ஆசிரியர்களுக்கு பதிலீட்டு ஆசிரியர்கள் அல்லது அந்த பாடத்துக்குரிய ஆசிரியர்கள் அதே பாடசாலையில் இருக்கின்றார்கள். அவ்வாறான ஆசிரியர்களை கூட இன்னும் வலயங்கள் விடுவிக்கவில்லை. கேட்டால் மாகாண கல்வி படிப்பாளர் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது, ஆசிரியர்களை தற்பொழுது விட வேண்டாம் என்று. இவ்வாறான நிலையில் தற்போது ஏற்படுத்தப்படுகின்ற பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் 9 வருடங்கள் சேவையாற்றியது பின்னரும் ஆசிரியர்கள் வன்னி பிரதேசங்களில் கஷ்ட பிரதேசங்கள் யாழ் மாவட்ட ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் இப்பொழுதும் இன்று கூட நாங்களுடைய ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்துகின்ற நாளில் கூட பெட்ரோலுக்கு லீட்டருக்கு 10 ரூபா கூடுகின்றது, டீசலுக்கு விலை கூடுகின்றது. ஆகவே நாளைய தினத்திலிருந்து எரிபொருட்களுக்கு எல்லாம் விலை கூடியதன் அடிப்படையில் போக்குவரத்து கட்டணங்களில் இருந்து சகல கட்டணங்களும் அதிகரிக்கும். ஆனா அதே நேரத்தில் எங்களுடைய ஆசிரியருடைய சம்பளம் அவ்வாறே அதே நிலையில் தான் இருக்க போகின்றது. எனவே புதிய அதிகாரிகள் உரிய காலத்தில் ஆசிரியர்களை விடுவிப்பதற்கு புதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு ஆசிரியர் பற்றாக்குறை பல பிரதேசங்களில் பல வலயங்களில் காணப்படுகின்றது. குறிப்பாக சில பாடங்களுக்கான ஆசிரியர்களை உள்ளக இடமாற்றங்களின் போது எடுத்துவிட்டு யாழ் மாவட்டத்தில் இன்னும் அப்பாடத்துக்கான ஆசிரியர்களை இன்னும் நியமிக்கவில்லை வலயங்கள். குறிப்பாக வலியாமம் கல்வி வலயத்தில் இருந்தாலும் சரி, யாழ் வலயத்தில் இருந்தாலும் சரி, வடமராட்சி வலயமாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் வள பற்றாக்குறை இன்னும் குறைவாகவே காணப்படுகின்றது. ஆனால் இங்கிருந்து ஆசிரியர்களை அனுப்புவதற்கு மாகாண கல்வி பணிப்பாளர் கொண்ட குழுக்கள் ஆயுதமாக இருக்கின்றார்கள். எனவே புதிய ஆசிரியர்களை நியமிப்பது கல்வி அமைச்சின் செயற்பாடு. அந்த செயற்பாடை விரைவுபடுத்துவதன் மூலம் மாணவர்களுக்கான கல்வியை தடங்கள் இல்லாமல் வழங்க முடியும். ஆனால் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? இங்க இருந்து கொஞ்சம் பேர் அங்க போங்க, அங்கே இருந்து கொஞ்சம் பேர் இங்க வாங்க என்று சொல்லி ஆசிரியர்களை பந்தாடும் நிலைமை வடக்கிலே அதிகம் காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் ஆசிரியர்கள் உள ரீதியாக அடைவதோடு நோய்வாய்ப்பட்ட ஆசிரியர்கள் கூட இடமாற்றத்துக்கு மேன்முறையீடு கொடுத்தா கூடி அவர்களுக்கான பதில் சரியாக கிடைப்பதில்லை. இதனால் பல ஆசிரியர்கள் உளவியல் ரீதியாக தாக்கத்துக்கு ஏற்படுவதோடு 50-55 வயதிலிடம் அதாவது என்ன பென்ஷன் எடுத்து போட்டு போற நிலை கூட காணப்படுகின்றது. எனவே புதிய காலத்தில் மாகாண இடமாற்றத்தை செய்து இன்று மாதம் தொடங்கி 5 மாதங்கள் முடிவெஞ்சு 5ஆம் மாதம் தொடங்கிட்டது. எனவே நாங்கள் இடமாற்றத்தை ஜனவரி மாதமே செய்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 2007ஆம் ஆண்டு சர்க்குலருக்கு அமைய உரிய காலத்தில் உரிய நடவடிக்கைகளை இடமாற்றத்தில் எடுக்குமாறு பணிவன்போடு கேட்டிருக்கின்றோம் தாய்மொழி ஆசிரியர் சங்கம். குறிப்பாக இந்த ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் செயற்பாடுகள் காணப்படுவதாகவும் சில ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கம் நீதிமன்ற வழக்கு தொடர்ந்திருக்கின்றன. இது பற்றி உங்களோட தொழிற்சங்கம் என்ன பார்க்கணும்? இதுல உண்மையான ஒரு கருத்து இருக்குது. ஆளுநர் செயலகத்துல ஆசிரியர் சங்கத்துடனான சந்திப்புன்னு சொல்லி அண்மையில ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கு. அதுல வாதீங்கள் என்று சொன்னா ஒரு சங்கம் தான் போய் கலந்து கொண்டிருக்குது, குறிப்பாக அரச சார்பான சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் எல்லாரும் போய் கலந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆளுநருடைய மாகாண கல்விப்படிப்பாளர்களுக்கான தலைப்பு எவ்வாறு இருந்தது என்று சொன்னா ஆசிரியர் சங்கத்துடனான சந்திப்பு என்று சொல்லித்தான் ஆளுநர் கடிதம் அடிச்சிருக்குது. ஆனா அங்கே ஒரு சங்கம் மட்டும்தான் இருக்கு. இதன் மூலமே உங்களுக்கு புரிஞ்சிருக்க வேண்டும் எவ்வாறு இங்கே அழுத்தம் கொடுக்கப்படுகின்றது என்று. இப்போ இந்த 9 வருஷம் 10 வருஷம் பேசுகிற ஆசிரியர் இந்த வழக்கு போட்டிருக்கால் சில நேரம் ஸ்டே ஆர்டர், அதாவது இடமாற்றத்தை நிப்பாட்டுறது மாதிரி சொல்லப்படுதில்ல. நான் அதுதான் சொல்றோம். அதாவது தேசிய இடமாற்ற கொள்கைக்கு அமைந்த இடமாற்றம் என்பது வருடாந்த இடமாற்றம். ஸ்டே ஆர்டர் இப்ப வந்திருக்கிறது எதுக்கு? சேவையின் தேவை கருதிய இடமாற்றம். அதையும் இதை முடிச்சு போடுவதால
பிள்ளைகளை சாட்டி முடிச்சு போடிடும். ஆனா இதால பாதிக்கப்பட போறது யாருன்னு சொன்னா ஆசிரியர்கள் மட்டும். வேலை செஞ்சு ஓகே ஓகே நல்லா இருந்தது. நானும் பகையை வளர்த்து தட்டி இருந்தீங்களா முதல்ல இல்லையா இல்லையே நிப்பாட்டினீங்களா போய் கொண்டு போயில நிப்பாட்டிட்டீங்க